வணக்கம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த புதுக்கோயில் கட்டுவதற்கான நிதி சேகரிப்பை பற்றி உங்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் எங்களுக்கு கோயில் கட்டுறதுக்கு 6.8 மில்லியன் தேவை. எங்களோட கோல் இந்த திருவிழா காலத்தில் நாங்கள் 2 மில்லியன் ரைஸ் பண்ண வேணும். அப்போ அதுக்காகத்தான் நாங்கள் முன்னுக்கு ஒரு பூத்துலேருந்து எல்லாருடையும் கதைச்சு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்போ இதுவரை ப்ளஷ் பண்ணாதாக்கள் நீங்கள் உங்களுக்கு கதைச்சு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் உங்களோட கேள்விகளுக்கான விளக்கங்கள் வழங்கப்படும். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான முறையில் நீங்கள் ப்ளஷ் பண்ணலாம். 10,000 எக்ஸாம்பிள் 10,000 நீங்கள் ப்ளஷ் பண்ணினீங்கள் என்று சொன்னால் வருஷத்துக்கு 2,000 படியோ அல்லது மாதாந்தம் $167 படியோ நீங்கள் செலுத்தலாம். உங்களுக்கு டேக்ஸ் கிடைக்கும். $10,000 உங்கள் டோட்டலாக நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு $4,000 டேக்ஸ் ரிட்டர்னாக வரும். டெக்னிக்கலி $6,000 தான் நீங்கள் கோயிலுக்கு பே பண்ணுறீங்க. ஆனால் எங்களுக்கு 10,000 வரும். மற்றது இதுவரை நாங்கள் இப்போ டே 1ல இருந்து இன்றைக்கு டே 7 மட்டும் $414,500 சேர்த்துருக்கிறோம். $414,500 நாங்கள் 7 நாளும் சேர்த்துருக்கிறோம். அதில் இன்றைக்கு ஒரு ஹைலைட், இன்றைக்கு மட்டும் நாங்கள் $97,000 சேர்த்துருக்கிறோம். $97 கிடைக்கலாம். We have a long way to go. எல்லாரும் நாங்கள் எவ்வளோ 2 மில்லியன் எங்களோட டார்கெட் இந்த 12 நாளுக்குள்ளேயும் நாங்கள் சேர்க்க வேணும் என்று. ஆனால் நாங்கள் இப்போ தான் 400,000 ரீச் பண்ணியிருக்கிறோம். லாங் வே டு கோ. இன்னும் நாட்கள் இருக்கிற 5 நாட்கள் எல்லாரையும் மனமுகந்து உங்களோட குடும்ப நிலைமைகள் உங்களோட நிதி நிலைமைக்கு ஏற்ற மாதிரி உங்களால் இயன்ற அளவு வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. இப்போது இன்றைக்கு நாங்கள் 9 பேர் பண்ணியிருக்கிறோம். அதில் நாங்கள் நீங்கள் ஐயாட்ட ஆசீர்வாதத்தை கேட்டுக்கொள்ளலாம். சில பேர் விரும்பவில்லை. அதுக்காண்டி இங்கே ஆசீர்வாதம் வாங்குறவையெல்லாம் தற்பெருமைக்காண்டி செய்யல, மற்றவர்களை ஊக்குவிப்பதற்காண்டி தான் அப்படி செய்கிறார்கள். அதை தப்பாக நிற்க வேண்டாம். ஏன் சில பேர் வேறையில்லை தானே என்பது மட்டும் தெரியல அதை வேண்ட பர்சனல் சாய்ஸ். ஆனால் வார எல்லாரும் மற்றவைக்கு முன்னுதாரணமாக இருந்து ஊக்குவிப்பதற்காண்டி தான் அப்படி ஐயாட்ட ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறார்கள். முதலாவதாக திருமதி பிரகலாதன் பிரசாந்தினி, திருமதி மதியாபரணம். அடுத்ததாக திருமதி கணேஷா வாகினி. அடுத்ததாக திருமதி தில்லை நடேசன் கல்யாணி. அடுத்ததாக ரமணி ரத்தினப்பிள்ளை, நமிதா ரத்தினப்பிள்ளை, மித்ரா ரத்தினப்பிள்ளை.
அடுத்ததாக திருமதி தில்லை நடேசன் கல்யாணி. அடுத்ததாக இன்பகரன் வேலுப்பிள்ளை. இவர் தம்புவங்களின் மருமகன் மொன்றியல்ல இருந்து டொனேட் பண்ணியிருக்கிறார். அடுத்ததாக இந்திய திருவிழா உபயோகாரர் தருண் கணேஷா சில வார்த்தைகள் ஃபண்ட் ரைசிங்கை பற்றி கலைக்க உள்ளார். Hello. I have the good opportunity today to be able to talk about our new temple. I think this is mainly addressed to the youth and children of the room. We understand that we've been here literally since birth. There was probably a Pusa for that. And we've been brought here every year for Tirumala, for Pusa, for everything. And we've come, we've learned, taken part of our culture, as well as made a community, made friends. We come here to talk to each other, as well as partake in the rest of our cultural activities. This building now needs us. A lot of you guys, especially the youth, have probably seen with all of our work here, the basement does not have a ceiling. We need to contribute and put forth whatever we can, whether it's a small donation, a big donation, or working with our families to do the same thing, to contribute to the creation of this new temple in a way where we can continue to grow our community, bring in more people, and spend more time as a community and grow our culture within this capital region of Ottawa. So I urge you guys to, if you can donate, convince your families to, or do whatever you can to contribute to this koil and the building of our new koil. If you guys want to know more, obviously it's not necessary to do so blindly. I today had a very nice, long, informative conversation explaining to me the importance of this as well as our future plan. So educate yourself, get involved, do more, and we can make the koil grow as well as our Ottawa Tamil community. Thank you. பர்த்டே திருவிழா வாழ்த்துக்கள். மைக் பிடிச்சாலே உங்களுக்கு தெரியும் நான் என்ன பிடிச்சிருக்கிறேன்னு. எஸ், பெருசாக நாங்கள் கேட்கல, நான் அதில் சாரீஸ் வச்சுருக்கிறேன், வந்து பாருங்க. இட்ஸ் ஆல்சோ another வே ஆஃப் டொனேஷன் தான். ஸோ ப்ளச் பண்ணுறது ஒரு வே ஆஃப் டொனேஷன்னா இது only thing is you are getting something to your home. ஒரு பேக்கில் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்குது இந்த வாட்டி, வந்து பாருங்க. there are a lot of time behind the scene வந்து நாங்கள் நிறைய டைம் போகிறோம். நாங்கள் only thing we expect from you guys is come and buy. So we will have the big temple soon. Even a $35 can make a big difference in the bank account for sure. I understand அங்கே 10,000 கொடுக்கும்போது பெரிய டிஃப்ரெண்ட்னா ஆப்வியஸ்லி இங்கே நீங்கள் ஒரு சாரி வைக்கும் போதும் பெரிய டிஃப்ரெண்ட். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நீங்கள் 5 பேர் $35 சாரி வாங்கினீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் $150 கிட்ட வந்துடுது. ஸோ இன்ட்டு 10 days அப்போ நாங்கள் வாங்குகிறோம் 1,500. ஸோ அதுதான் pretty much அவங்க அப்படி தான் கேட்குறாங்க. ஸோ இட்ஸ் சேம் வே in another thing நீங்கள் சாரி எடுத்துகிட்டு போகிறீங்க. சார் நான் இன்னைக்கு ஆஃபீஸுக்கு முன்னுக்கு வந்திருக்கிறேன், தயவு செஞ்சு எல்லாரும் கேட்குறேன் வந்து பாருங்க. பிடிக்காட்டி நெக்ஸ்ட் இயர் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறோம். நீங்கள் கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் இயர் நீங்கள் சொன்ன கமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணி இந்த வாட்டி நான் இம்ப்ரூவ் பண்ணி சாரி வச்சுருக்கு. ஸோ ப்ளீஸ் கம். எல்லாமே சிவபெருமானுக்கு தான். ஏதோ ஒரு வழியில் எல்லாரும் டொனேட் பண்ணுறோம். இது ஒரு வழியாக எடுத்தோன்னு சாரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இதுவாக நடக்குது. வந்து பார்த்து எடுத்துகிட்டு போங்க. நன்றி. I really wish every single one to come contribute. There are wasty this year, ஒற்றை வேஷ்டிலேருந்து பட்டு வேஷ்டிலேருந்து நார்மல் நீங்கள்
கோயிலுக்கு கட்டிட்டு வர வேஷ்டிலேருந்து எல்லாம் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி நான் லாஸ்ட் இயர் வந்து ஜென்ஸுக்கு ஏன் வைக்கலன்னு கேட்டவே, ஸோ இந்த வருஷம் ஜென்ஸுக்கு வேஷ்டி இருக்குது. ஸோ வாங்க பாருங்க. ஸோ லாஸ்ட் இயர் நான் சொன்னான் கணவன்மார்கள் மனைவிகளுக்கு வாங்கிக்கணும், மனைவிமாருக்கு வாங்கிக்கணும். இந்த வாட்டி நான் ஆப்போசிட்டாக சொல்கிறேன், மனைவிகள் வந்து கணவருக்கு வாங்கி கொடுங்க. ஸோ வாங்க. ஸோ உங்களுக்கு வாங்கிட்டு ப்ளூ கலர் வேட்டி வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு ப்ளூ கலர் சாரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா நாளைக்கு வரும்போது கோயிலுக்கு இது போகலாம். அதே மாதிரி தேருக்கு நிறைய க்ரீன் கலர் வேஷ்டி இருக்குது, நிறைய க்ரீன் கலர் சாரி இருக்குது. ரெண்டுலேயே ஒன்று எடுத்தீங்கன்னா சூப்பர். தேங்க்யூ. வாங்க. தேங்க்யூ நிலா. வேறுங்கோ வாங்குங்கோ. இப்படி எல்லாரும் இளைஞர்களாக முன்னின்று வந்து இப்படி எங்களுடைய புது ஆலயத்துக்கு செய்கிற சேவைகளை நினைக்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாகவும் பூரிப்பாகவும் இருக்கிறது. தருத்தம் தானே தருண் அவர்கள் இப்போ பேசினபடி என்னென்னு சொன்னால், நாங்கள் இந்த கோயில் உண்மையிலே இவ்வளவு பேரும் சேர்ந்து நாங்கள் கட்டுற இந்த கோயில் வந்து அவர்கள் அந்த கோயிலை எடுத்து அவர்களுடைய பிள்ளைகளும் அவர்களுடைய தலைமுறைகளுக்கு தான் போக இருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் இங்கு செய்கின்ற அவ்வளவு வேலைகளும் எங்களுடைய வருங்கால சமூகத்துக்கு தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நாங்கள் இதை செய்ய முடியாது. நாங்கள் அதில் இருக்கும் பொழுது நிறைய யுவதிகளும் இளைஞர்களும் எங்களுடைய நிறைய கேள்விகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதை கேட்கும் பொழுது மிகவும் பூரிப்பாகவும் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் இப்படி கேள்விகளை கேட்டு தாங்கள் என்னென்ன செய்யலாம் என்ற அளவுக்கு அவர்கள் எங்களுடைய கேள்வி இருக்கிறார்கள். எங்களுடைய கணக்குகள் எல்லாம் நாங்கள் பார்க்கலாமா, எவ்வளவு காசு சேர்த்திருக்கின்றது தெரியுமா, எல்லாம் ஓப்பன் அண்ட் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கின்ற நிறைய கேள்விகளை இந்த இளைஞர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் அவர்களுக்கு எல்லாம் அவர்களுக்கு தெரியக்கூடியதாகவும் அவர்கள் வந்து எங்களுடன் சேர்ந்து இந்த கோயில் கட்டுமானம் மாத்திரமில்லை, இந்த கோயிலுடைய அடுத்த கட்டத்துக்கு இந்த கோயிலை நகர்த்தி செல்ல இருக்கிறவர்கள் நிச்சயமாக இந்த இளைஞர் சமூகம் தான். எனவே அவர்களுக்காகத்தான் இந்த கோயிலை நாங்கள் கட்டிக்கொண்டிருக்கின்றோம். எனவே எல்லோரும் வந்து உள்வாந்து உங்களுக்கு இருக்கின்ற வினாக்களை எல்லாம் பயப்படாமல் யாரிடமும் நீங்கள் கேட்கலாம். கேட்டு நாங்கள் அதுக்குரிய ஆவணத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம், செய்வோம். எனவே இளைஞர்கள் எல்லோரும் சேர்ந்து இணைந்து வந்து எங்களுடன் இந்த கோவிலை கட்டுவதற்குரிய முழு இணைப்பில் ஈடுபடுவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையுடன் நாங்கள் இந்த பயணத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம். மிகவும் நன்றி தருண். இவர் மாதிரி எல்லோரும் வந்து இந்த சேவையை செய்ய